நோ காட், ஒன் காட், ஜீசஸ். அல்லேலூயா. புரியுதா இங்கிலீஷு? நோ காட், தேவன் இல்லை. தேவன் என்கிற பெயரெல்லாம் தேவன் கிடையாது. ஆனால் கடவுள் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று இங்கிலீஷில் நம்ம கேட்டோம். தமிழில் வாசிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இணைந்து ரெண்டு பேரும் சொல்லுகிற வார்த்தைகள், என்னால நீங்க உண்டாயிருக்கிறீங்க. இதுல முதல்ல சொல்றாரு, என்னால என்ன உண்டாயிருக்குது? நமக்கு ஒரே தேவன், அவரால் என்ன உண்டாயிருக்குது? சகலமும். அம்மா சகலமும், சகலம்னா என்ன? என்னம்மா சகலம்னா? எல்லாமே. அதான் என்ன எல்லாமே. அல்லேலூயா. எல்லாம் சகல நம்ம பார்க்கிறோமே, இந்த வானம் பூமி அண்ட சராசரத்தை அவர் தான் படைத்தார். அவர் தான் தெய்வம். யாருக்காக படைச்சாரு? படைச்சாரு என்னமோ, ஆனா அதை பெருசா சொல்லல ஆண்டவர். சகலமும் அவரால் உண்டாயிருக்குது, அதை பத்தி அவர் பேசல. இதெல்லாம் எந்துன்னு சொல்லல ஆண்டவர். ஆனா நாம யாரால உண்டாயிருக்கிறோம்? நான் யாரால உண்டாயிருக்கிறேன்? நான் என் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறேன். அப்ப நான் மட்டும்தான் அவருக்கு தேவை. இந்த பூமியில காண்கிற காரியம்லாம் அவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவர் அவ்வளவு உரிமையா சொல்லுகிறார். ஆனா நமக்கு என்ன வேலை? நம்ம முதல்ல ஏஞ்ச உடனே ஆண்டவர் நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்றோமா? யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? காலைல எழுந்த உடனே ஆண்டவர் நீங்க எனக்கு போதும். இப்படின்னா என்ன புரியுமா? கை தூக்கி காமிச்சாதான் தெரியும். அப்ப யாரோ தூக்குறாங்கன்னு தூக்கிட்டு 3 பேர் தூக்குறாங்க, அவ்வளவுதானா? அம்மாவும் இப்ப நானும் நாளிலிருந்து நான் சொல்றேன், அல்லேலூயா. அம்மா நீ சொல்லி பாரு, ஆண்டவரே நான் உமக்காகத்தான், அல்லேலூயா, நான் உமக்காகத்தான் வாழணும். இந்த நாளில் நான் இப்ப பேச போறேன், என்ன பேசணும் ஆண்டவரே? கேட்குறீங்களா? நான் கடைசியில் முடிக்கும் போது ஜெபம் அதுதான் முடிப்பேன். ஆண்டவர் இந்த நாளில் நான் யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எது பேசக்கூடாது, நான் என்ன இந்த காது இருக்குத என்ன கேட்கணும், எது கேட்கக்கூடாது, கண்ணு இருக்குத எது பார்க்கணும், எது கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. அப்படி உங்களால் மீறி ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அன்றைக்கெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, ரொம்ப சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தர் தான் உங்களை பேச வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் சில காரியங்களை, நல்ல காரியங்களை காதல் மொழியாக கேட்க சொல்லுவார். தேவையில்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் காதை கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துக்கூடாது. யாரை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றினா பேசின்னு போகிறாங்கம்மா, உனக்கு ஏம்மா? உன்னை பற்றி ஒரு வேலை பேசுகிற மாதிரி தெரிஞ்சா கூட அந்த இடத்துல நிற்காத, போயிட்டு தூரமாக போ, தூரமாக போ. அல்லேலூயா. அதனால பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. 1,38,000,000 கிடையாது, 4,5 கிடையாது. ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்க வேணும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நான் ஒருத்தர் தாம்மா உன்னை கடைசி வரைக்கும் பார்ப்பேன், தூக்குவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. எப்போ தாங்குறதுமா ஐயா? எப்போ தாங்குறதுங்க ஐயா? எப்போ தாங்குறது சொல்லுங்க? தாங்குறதுன்னா என்ன? ஐயோ, தாங்குறது எப்போம்மா? கீழே விழும்போது அப்படி போய் பிடிச்சிக்கிறது தாங்குறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எத்தனையோ வாட்டி சொல்லுங்க, அப்பா நீ மட்டும் கர்த்தர் மட்டும் பக்கத்தில் இராவிட்டால், இராம போயிருந்தா நான் எத்தனையோ இடங்கள்ல விழுந்திருப்பேன்.
என்னை தூக்க ஆள் இல்லாத போயிருக்கும். அப்போல்லாம் உட்காந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், அழுதுருப்பேன். என்னென்ன அழுதுருப்பேன், ஐயோ யாருனா இருந்தால் என்ன வந்து பார்த்துருப்பாங்களே, ஐயோ எனக்கு யாருனா இருந்தால் வந்து என்னை தூக்கியிருப்பாங்களே, யார் இருக்கிறாங்க எனக்கு. அல்லேலூயா. ஏசப்பாவும் பக்கத்தில் இல்லைன்னா நீ இதுதான் சொல்லி நான் இது கிடப்ப. அல்லேலூயா. அவர் உன் பக்கத்தில் இருந்தாலும் வச்சுக்க, நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. அவர் தான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை பேச வைப்பார். பேச என்ன வாய் இருக்குதுன்னு நம்ம எல்லாமே பேசிடலாமா? அல்லேலூயா. பேசாதீங்கம்மா. பேசி நான் உண்மையை சொல்கிறேன், நான்லாம் பேசி 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 கெட்டு போயிருந்தேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல வந்து சத்தியம் கேட்ட போது தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே